வாழ்வை அளித்திடும் தந்தை இறைவனே, மகிமையின் ஆராதனை. வாழ்வை அளித்திடும் தந்தை இறைவனே, மகிமையின் ஆராதனை. அனைத்து காத்திடும் இயேசு இறைவனே, துதிக்கண ஆராதனை. அனைத்து காத்திடும் இயேசு இறைவனே, துதிக்கண ஆராதனை. பாதை காட்டிடும் தூய ஆவியே, புகழ்ச்சியின் ஆராதனை. பாதை காட்டிடும் தூய ஆவியே, புகழ்ச்சியின் ஆராதனை. இயங்க வைத்திடும் மூறு இறைவனே, போற்றியின் ஆராதனை. இயங்க வைத்திடும் மூறு இறைவனே, போற்றியின் ஆராதனை. மகிமையின் ஆராதனை, புகழ்ச்சியின் ஆராதனை, துதிக்கண ஆராதனை. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தை 5. கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார், அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதல் பெறுகின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நாம் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கின்றோம். அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த தமிழ் கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஆண்டவர் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இதற்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீங்களும் உங்களுடைய ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் இந்த பொல்லாப்ப காலத்தில் இருந்து நம்மளை விடுவிப்பவர் யார் என்றால் ஆண்டவராகிய கடவுள் மட்டுமே. தொடர்ந்து நாம் அவரிடம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அவர் தரக்கூடிய ஆறுதலையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார், மிகுதியாக ஆறுதலை நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே எவ்வளவு ஒரு ஆறுதலாய் நமது மனதில் இருக்கின்றது, எவ்வளவு ஒரு ஆறுதல் நமது மனதில் கடந்து வருகின்றது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சுவைத்து பார்க்கக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரை நாம் பார்க்க முடியாது, ஆனால் தொடர்ந்து உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சிந்தனையோடும் முழு உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் நீங்கள் ஆண்டவரை தேடக்கூடிய வேளையிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் இருந்து உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, எனவே தவறுக்கு மேல் தவறு செய்து ஆண்டவர் கொடுத்த அந்த மேன்மை இழந்து போய்விடாதபடி நாம் இருக்கக்கூடிய பலத்தை நாம் கடவுளிடம் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். இந்த நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார், அது போலவே அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதலை நாம் அடைகின்றோமாம். நமக்காக துன்புற்றது யார்? நம்முடைய தாய் தகப்பன் அல்ல. நம்முடைய தாய் தகப்பன் இந்த உலகபூர்வமான வாழ்க்கையில் நமக்காக துன்புற்று இருக்கிறார்கள். நாம் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் ஆசிரியர்கள் நமக்காக துன்புற்று இருக்கிறார்கள். வேலை செய்த இடத்தில் மேல் அதிகாரிகள் சில வேலைகளில் நம்முடைய செயல்களினால் துன்புற்று இருப்பார்கள். சில பேர் நமக்கு உதவி செய்திருக்கலாம். ஆனால் உங்களை பாதுகாக்கும் பொருட்டு, உங்களுக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் தரும் பொருட்டு, உங்களோடு கூட இருந்து வழி நடக்கும் பொருட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியிலே அடித்து நொறுக்கப்பட்டு சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு அவருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் அவர் வேதனை அடைந்து நம்முடைய வேதனைகளை தாங்கிக் கொள்வதற்காக அந்த வேதனைகளை சுமந்து கொண்டு அந்த கல்வாரியை நடந்து சென்றாரே. நமக்காக அந்த உயிரை
கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறாரே, அவர் வழியாக தான் நிறைவான முழுமையான ஆறுதலை நாம் பெற முடியும். பாருங்கள், எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் 53வது அதிகாரம் 3வது வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்ட மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தன் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் இருந்தார், அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் எவ்வாறு பாடுபட்டார் என்று தீர்க்கதரிசி எஸ்ஐயா அழகாக எழுதியிருக்கின்றார். அவர் இகழப்பட்டாராம், புறக்கணிக்கப்பட்டாராம், காண்போர்கள் இந்த முகத்தை மூடிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு, அந்த முள்முடி சுமத்தப்பட்டு, அந்த முள்முடியிலிருந்து ரத்தம் சிந்தி கொண்டு இருப்ப இந்த மக்கள் பார்க்கும் போது, ஐயோ, இவரா அழகான ஒரு பூரண அழகுள்ளவர் இருந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இவர் என்று அவர்கள் முகத்தை மூடிக்கொண்டார்கள். சில பேர் அவரை இழிவுபடுத்தினார்கள், அவரை யாருமே மதிக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, இதே போல் நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இகழப்பட்டு இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், இழிவுபடுத்தப்பட்டு இருக்கலாம், நோயுற்றவர்களாய் இருக்கக்கூடிய வேளையிலே யாரும் உங்களை பார்க்க வராமல் இருக்கலாம். நீங்கள் மற்ற மனிதர்களாய் புறக்கணிக்கப்பட்டு அவதூறு வார்த்தைகள் பேசப்பட்டவர்களாய் இருக்கலாம். உங்களுடைய முகத்தில் அவர்கள் உமிழ்ந்திருக்கலாம், கைவிடப்பட்டவர்களாய் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களை, கலங்கி போகாதீர்கள். உங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்த ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா பாடுகளும் இந்த உலகத்தில் பட்டாரே, ஏன் அவரை நாம் உற்று நோக்காமல் இருக்கின்றோம்? ஏன் அவர் வழியில் நடக்காமல் இருக்கின்றோம்? ஏன் அவருடைய கையை நாம் தட்டிவிட்டு பாவங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம்? அன்பார்ந்தவர்களே, அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரோமியர் 12வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். துன்பம் வரக்கூடிய வேலை நாம் என்ன செய்கின்றோம் தெரியுமா? மற்றவர்களிடம் போய், என்னை இவள் இவ்வாறு பேசிவிட்டாளே, இவன் இவ்வாறு பேசிவிட்டானே என்று சொல்லி ஆறுதலுக்காக மனிதர்களை தேடுகின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த சூழ்நிலைகளை எடுத்து மாற்றிவிட்டு கடவுளை தேடக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். துன்பம் வரக்கூடிய வேளையில் எவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தளர்ந்து போய்விடாதபடி தன்னுடைய பாதையில் நடந்து சென்று அந்த கல்வாரி பலியிலே முழுவதும் தன்னை ஒப்புக் கொடுத்து தகன பலியாய் கொடுத்து நம்மளை மீட்டாரே, அதே போல் துன்பத்தில் நம்ம தளர்ந்து விடாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வர வேண்டும். அவரை நாம் பார்த்து தரிசிக்க வேண்டும். அவரிடம் நாம் ஆலோசனை கேட்க வேண்டும். அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும். இறை வார்த்தையை படித்து தியானித்து அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் உறுதியோடு இருக்கக்கூடிய வேளையிலே நாம் மிகுதியாய் ஆறுதல் பெறுவோம். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 37-38வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசு அந்த கெத்செமனி தோட்டத்தில் அவர் தன் தந்தையிடம் போய் ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே மிகுதியாய் துன்பமுற்றார். துயரம் அவரை ஆட்கொண்டது. அவர் ஜெபிக்கக்கூடிய வேளையில் அந்த வேதனை, அந்த வேர்வை துளியாய் இரத்தம் அவருடைய உடம்பில் இருந்து வெளியே வந்ததாக எழுதப்பட்டு இருக்கின்றது. அவர் மன கலக்கம் அடைய தொடங்கினார். எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது என்று தன்னுடைய சீடர்களிடம் வந்தார். அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவருக்கு அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. அந்த நேரத்தில் தான் தந்தை கடவுள் வானதூதரை அனுப்பி தன்னுடைய மகனை தேற்றுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதே அனுபவம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் இதே போல் நடந்து இருக்கின்றது. பிரச்சனைகள், துன்பம் அந்த வேளையிலே நற்கருணை பேழையை துறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அழுத நாட்கள் உண்டு. என்னுடைய படுக்கையை கண்ணீரால் நிறைத்த நாட்கள் உண்டு. ஆண்டவர் எனக்காக ஒரு வானதூதரை கொடுத்து அவர் வழியாக
ஆறுதலை நான் பெற்றிருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றதா? அந்த அனுபவம் உங்களிடம் இல்லை என்றால் இந்த நாள் ஆண்டவரிடம் நீங்கள் திரும்பி வாருங்கள். ஆண்டவரிடம் கேளுங்கள், இயேசுவே எனக்கு ஆறுதலாய் வாரும் தகப்பனே, எனக்கு மிகுதியாய் ஆறுதல் தேவை இருக்கின்றது, என்னிடம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவரிடம் திரும்பி வாருங்கள். யோபு 16வது அதிகாரம் 20வது வார்த்தையில் வார சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்னை நகைப்பவர்கள் என் நண்பர்களே, கடவுளமே கண்ணீர் சிந்துவேன். உங்களை நகைக்கிறார்களா? நீங்கள் கடவுளிடம் கண்ணீர் சிந்துங்கள். உங்களை எள்ளி நகையாடுகிறார்களா? கடவுளிடம் திரும்பி வந்து அவரிடம் கண்ணீர் சிந்துங்கள். அவர் மட்டுமே உங்களை அறிந்தவர், உங்களுடைய உள்ளத்தில் தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் நமக்கு ஆறுதலாகவும் ஒரு தேற்றவாளராகவும் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்புவோம். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். அதற்காக என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமை படைத்த தெய்வமாய் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீரேன் ஆண்டவரே. அதற்கு மேலாக எங்களை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கின்றீரே அப்பா. அதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஒரு வார்த்தைகளை நாங்கள் தியானித்திருக்கின்றோம். அந்த வார்த்தையின்படி வாழ உம்மை தேடி வரக்கூடிய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவீராக ஆண்டவரே. மனிதர்களை நம்பி நான் சென்ற நாட்கள் உண்டு. அவர்கள் ஒவ்வொரு நாளும் என்னை பற்றி தவறாக பேசிய நாட்கள் உண்டு ஆண்டவரே. என்னை நகைப்பவர்கள் என்னுடைய நண்பர்களும் உறவினர்களுமாய் இருக்கிறார்களே ஆண்டவரே. அவர்களிடம் நான் ஆறுதல் தேடியதனால் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் அதிகமாய் வந்தது சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எல்லோரையும் இது கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களுக்கு எதிராய் பேசியவர்கள், எள்ளி நகையாடியவர்கள் ஆண்டவரே, எங்களை பற்றி புரணி பேசியவர்கள், எங்களை இழிவுபடுத்தி பேசியவர்கள் ஆண்டவரே, எங்களை மதிக்காமல் இருந்தவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய நோய்களை கல்வாரி சிலுவை நாங்கள் அறைகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீரே ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி எங்களுடைய சிலுவைகளை சுமந்து உம்மை நோக்கி வரக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தருவீராக. நீர் எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கின்றீர், நீர் எங்களுக்கு தேற்றவாளராய் இருக்கின்றீர், நீர் எங்களை தைரியப்படுத்துகின்றீர், நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உமது செட்டைக்கும் கீழ் நாங்கள் அடைக்கலம் புகுந்துள்ளோம் சுவாமி. எங்களுக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆறுதல் கொடுப்பீராக. கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுப்பீராக. இந்த காணொளியின் வழியாக உமது முகத்தை பார்க்கிறவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. யாரெல்லாம் எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் போதும் என்று உற்சாகத்தோடு ஆண்டவரே கண்ணீரோடு திரு சமூகத்தில் நிற்கிறார்களோ அவர்களை நீர் நினைவு கூறுவீராக. அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்கள் துன்பத்தில் தளரா மனதுடன் இருக்கும்படியாக வான தூதர்களை அவர்களுக்குள் அனுப்பி நீர் அவர்களை பலப்படுத்திடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கெத்செமனி தோட்டத்திலே வான தூதர்கள் வந்து உம்மோடு பேசியது போல் அந்த அனுபவத்தை இந்த நேரத்திலும் ஒவ்வொரு மக்களும் பெற்றுக் கொள்வார்களாக ஆண்டவரே. இந்த நேரத்தில் திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். திருச்சபையில் இருக்கக்கூடிய இழிவான செயல்களை கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆண்டவரே. அருட் சகோதரர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம், சகோதரிகளை ஒப்புக்கொடுக்கின்றோம், குருக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம், ஆயர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். இவர்களுக்கு நல்ல புத்தியையும் ஞானத்தையும் கொடுத்து உங்களை நீர் விட்டு சென்ற திருச்சபை ஆண்டவரே நடத்தக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. அவர்கள் சோர்வுற்ற வேளையில் நீர் அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் வழியாக அநேக ஆத்துமாக்கள் திருச்சபைக்குள் வந்து திருச்சபை கட்டி எழுப்பக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் தந்தையே. துன்பம் வரக்கூடிய வேளையில் இவர்கள் துவண்டு போய்விடாதபடி நீர் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இந்த அதிகாலையில் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே மிகுதியான ஆறுதலை உங்களுக்கு தர முடியும். எனவே அப்படி தரக்கூடிய கடவுளை நாம் உறுதியாக பற்றி கொண்டு அவர் தரக்கூடிய இந்த உண்மையின் விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை தந்து உங்களை தேற்றுவாராக. ஆமென்.